லவ் யூ நண்பாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மோஸ்டா நீங்க கோ டீம் சைடு இருந்து அப்டேட்டை எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆகஸ்ட் 31 சாங்ஸ் வருது, யுவன் பர்த்டே ஸ்பெஷலான சாங்ஸ். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ப்ராப்பராக 1 day பிஃபோர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லி நான் அன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். 99.9% இன்னைக்கு அப்டேட் எதிர்பார்க்கலாம். 1% மேபி மிஸ் ஆனால் நாளைக்கு விட்டு அடுத்த நாள் பாட்டு வர மாதிரி இருக்குங்க. ஆனால் மோஸ்ட்டாக இன்றைக்கி அப்டேட் எதிர்பார்க்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே லைட்டாக ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கு. என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 4th சிங்கிளாக அனிருத் ஸ்ருதிஹாசன் அவர்கள் பாடின பாட்டு, திரிஷா அவர்கள் கேமியோவாக இருக்கிற பாட்டு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. டீம் சடனாக அதை மாற்றி ரேப் சாங் ஒன்று இருக்குது, அதை விட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இன்றைக்கி எனக்கு ட்ரீமில் கூட இல்லை, இன்றைக்கி அப்டேட் வராமல் பாட்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் ரேப் சாங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரேப் சாங் ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் ஒரு அப்டேட், ஒரு சாங்கு, அதான் நாம் எதிர்பார்த்த சாங் யுவன் பர்த்டேக்காக வருது. ஸோ என்னன்னா, ஆடியோ லான்ச் இல்லாததுக்காக ஆல்பம் ட்ராக் எல்லாமே ரிலீஸ் பண்ண மாதிரி எனக்கு கனவுங்க. ஆனால் எழும்போது கனவா அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம அப்டேட் ஆர்வமாக எதிர்பார்ப்போம். அதே மாதிரி நாளைக்கு எல்லாமே புக்கிங் ஆரம்பிக்க போது, ரெடியாக இருந்துக்கோங்க புக் பண்ணுறதுக்கு. என்ஜாய் யுவர் ஷோஸ். அதே மாதிரி வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு விஷயத்த இப்போ ஷேர் பண்ணியிருக்காரு இன்டர்வியூவில். என்னன்னா, ட்ரைலர்லேயே நான் ஆல்மோஸ்ட் படம் என்ன ஜானர்ன்றதை சொல்லிட்டேன், பட் யாருமே அதை டீகோட் பண்ணல அப்படின்ற ஒரு சேலஞ்சை சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஒரு படம் மங்காத்தா மாதிரி தான். அதோட ஒரு விஷயம், அதில் கேங்க்கு ப்ளஸ் எமோஷனல் டச் ஆகாமல் பாய்ஸ்க்கான படமாக இருக்கும். ஆனால் இந்த படம் கொஞ்சம் எமோஷ்னலாக காந்தின்ற ஒரு ஃபேமிலி மேனுக்கு நடக்கிற விஷயங்களை வச்சு தான் இந்த படம் அமைஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருக்குமே புரிஞ்ச எளிமையான ஒரு படமாக தான் இந்த ஒரு படம் இருக்க போகுது. ஆனால் அடுத்த சீன் இத்தாண்டா, படம் இப்படி தாண்டான்னு யாராலுமே ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு சூப்பரான ஸ்பீடான ஸ்க்ரீன் பிளே தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இதை கேட்டதுமே இல்லை, இது போதுமே, இது இருந்தாலே கன்ஃபார்ம் படம் ஹிட்டு அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதை சொன்னதுலேருந்து இல்லை, ட்ரைலரில் அப்போ ஏதோ சொல்லியிருக்காரு, நம்ம ஏதோ கண்டுபிடிக்காமல் இருக்கும், இனி விடாமல் ட்ரைலரை பார்ப்போம், ஏதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு என் மைண்டில் போயிட்டே இருக்கு. மேபி நீங்கள் கூட பாருங்கள், ஏதாவது ப்ரிடிக்ட் பண்ணி கண்டுபிடிச்சா நம்மக்கிட்ட வந்து சோஷியல் மீடியா பேஜில் மெசேஜ் பண்ணிவிடுங்க, நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம்.